ஹalleluya நன்றி அப்பா. விடுதலை நாயகரே நாங்கள் ஆராதிக்கும் வாய் திறந்து ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம். விடுதலை நாயகரே உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். விடுதலை தருபவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வெற்றி சிறந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெற்றி தருபவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரமானவரே, சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya நன்றி அப்பா. ஹalleluya நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி நாங்கள் சந்தோஷமா பாடுவோம். விடுதலை நாயகர், எங்களுக்கு வெற்றி தருபவர், எங்களோடு கூடி நிற்பவர். ஹalleluya. என்ன ஆனந்தம். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். இந்த ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அழைத்துக் கொண்டார். சொல்லுவாங்க, அவர் தேடி ஓடி நம்மை தேடி அழைத்துக் கொண்ட தேவன். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகனே வெற்றி தருபவரே, எனக்குள்ளே இருக்கிறவர். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிவர்த்தி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிவர்த்தி நடத்துகின்றார். சாத்தானி வலிமை வெல்ல, சாத்தானி வலிமை வெல்ல அதிகாரம் நமக்கு தந்தார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் கமன வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என ஆனந்தம், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே செங்கனை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கனை கடந்து யோர்தானை மிதித்து செல்வேன். எரிகோவை எரிகோவை சுற்றி வாழுவேன், எரிகோவை சுற்றி வாழுவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன்
வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன், விடுதலை நாயகன், சாமர தந்தி வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் நன்றியோடு துதிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த ஆலய நாளில் உண்மை கூடி வருகிறது செய்தி இந்த இடமுறை தேவனுடைய பிரசனை கண்டதுகள் ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவரே இந்த இடத்துல விடுதலுக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவர்கள் கோடி ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். இந்த நாளில் ஆண்டவர் தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படியாக கூடிய தேவனுடைய பிரசனை கடந்து வரட்டும். தேவனுடைய ஆவியான கூட இந்த வழிநடத்த பொருட்களை கூடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து முடிவடைந்தும் நீரை கூட இந்த வழிநடத்துங்கப்பா. எல்லா தடைகளை நீங்குகிறோம். ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறோடைய காரணத்தை கருத்தை ஒப்புக்கொடுக்கும். பாடல்களை பாடி கத்தனை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கும். கத்தனை இந்த ஆராதனை பொருட்படுத்த வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீத வாசம் உலகமங்க நடக்கிற ஆராதனைக்காக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபம் பண்ண போகிறோம். சபையாக இணைந்து ஒருமனப்பட்டவர்களாக உலகமங்க நடக்கிற ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. உலகமங்கிலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நடந்து கொண்டிருக்க ஆராதனை நடக்க போகிற ஆராதனை ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியாக நமக்கு வருடத்துக்கு ஆண்டவரே பலமும் இல்லை, பராக்கிரமும் இல்லை. கர்த்தரின் ஆவியினால் யாரும் சொன்னபடி ஆளுடன் சொல்வது கொடுத்ததாக ஒவ்வொரு திருச்சபை கூடாரங்களும் கம்பீர சத்தம் உண்டாகும் சொல்கிறோம். இந்த ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனை, இலங்கை இந்தியா தேசத்தில் ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஆராதனைக்கு நடப்பீங்க. ஊழியம் செய்வதான ஊழியக்கார ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. கர்த்தாவை இதை செய்வதற்காக கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 135 சங்கீதத்தை பிசிக்கா வந்து டச்சிலே வாசிப்பார். மற்றும் தமிழை படிப்போம். Denn der Herr hat Jakob erwählt, er hat Israel zu seinem Eigentum gemacht. Ich weiß, dass der Herr groß ist, größer als alle anderen Götter. Der Herr tut, was ihm gefällt, im Himmel oder auf Erden, in den Meeren und in allen Tiefen. Er lässt Wolken aufsteigen vom Ende der Erde. Er schickt mit dem Regen den Blitz und gibt den Wind aus seinen Vorratskammern frei. Er tötete in Ägypten die Erstgeborenen von Menschen und Tieren. Er vollbrachte in Ägypten Zeichen und Wunder gegen den Pharao und sein ganzes Volk. Er besiegte große Völker und tötete mächtige Könige. Sihon, der König der Amoriter, König Og von Baschan und alle Könige Kanaans. Er gab ihr Land zum Erbe, als Erbe seinem Volk Israel. Herr, dein Name hat ewig Bestand und dein Ruhm, Herr, hört niemals auf. Denn der Herr wird seinem Volk zum Recht verhelfen und sich über die erbarmen, die ihm dienen. Ihre Götzen sind aus Silber oder Gold, von Menschenhand gemacht. Obwohl sie einen Mund haben, können sie nicht reden. Obwohl sie Augen haben, sehen sie doch nicht. Mit ihren Ohren können sie nicht hören und mit ihren Nasen nicht riechen. Und die sie gemacht haben, sind ihnen gleich. Und auch alle, die auf sie vertrauen. Israel lobe den Herrn, ihr Priester Aarons, lobt den Herrn. Ihr Leviten, lobt den Herrn. Ihr alle, die ihr den Herrn fürchtet, lobt den Herrn. Gepriesen sei der Herr von Sion aus, denn er wohnt in Jerusalem. Halleluja. தமிழ் வாசிப்போம். சங்கீதம் 135. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நம்ம தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர்,
பெரியவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானங்களின் பூமியில் சமுத்திரங்களின் எல்லா அலைகளிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஊகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து, கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது, கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. தேவனை துதிப்போம். சகோதரர்களே, தேவனை ஆராதிக்கும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் அப்பா வீட்டிலே வந்திருக்கிறோம். ஒரு காலத்திலே நாங்கள் பாவிகளாய் இருந்தோம். ஆனாலும் தேவன் நம்முடைய சித்தத்தின்படி நான் பூமியிலே உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என் பக்கமாக இழுத்துக் கொண்ட வார்த்தைப்படி தம்பத்தமாய் தன்னுடைய அன்பின் கயிறினால் கட்டி எங்களை இழுத்தார். பாவத்தை மன்னித்து அவர் எங்களை துதிக்கும்படியாக இந்த இடத்திலே கூடி வைத்திருக்கிறார். நாம் துதிக்க வேண்டும், கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வாய்த்தவகத்திலே ஆண்டவர் பெரியராக இருக்கிறார், எல்லா தேவர்களும் மேலானவர். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவியரே, ஆசாரியர்களே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எருசலேமில் உள்ளவர்களே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று வாச்சோம். ஆகவே இதனால் ஒரு முக்கியமான நேரத்துக்களே வந்திருக்கிறோம். தேவனை கனப்படுத்துவது, தேவனை மகிமைப்படுத்துவது. ஆகவே விடுதலையோடும் முழு இதயத்தோடும் கம்பீரமாய் தேவனை துதிப்போம், சந்தோஷமாய் தேவனை ஆராதிப்போம். லூக்கா 15 வாசிக்கிறோம். 1-3 போட்டு, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்க ஆவலோடு அவரிடத்தில் வந்த பொழுது பரிசேயரும் வேதபாரரும் முறுமுறுத்தார்கள். இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோடைய சாப்பிடுவார் என்று சொல்லி அவரை குறித்து குற்றம் சாட்டினார்கள். ஆனாலும் இயேசு அவளுக்கு உவமையாக ஒரு இளைய குமாரனையும் மூத்த குமாரனையும் குறித்த ஒரு கதை அந்த இடத்தில் சம்பவத்தை சொல்கிறார். அவை தன் ஆஸ்தியை பிரித்து கொண்டு, இளைய குமாரன் தகப்பட ஆஸ்தியை பிரித்து கொண்டு கேட்டுக்கொண்டு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஆஸ்தியெல்லாம் இழந்து கடைசியில பண்டிகை உணவை கூட சாப்பிட்றதுக்கு அவன் பாத்திரவனாக இருந்தான். ஆனால் ஒருவர் அவன் நினைத்தான், வேலைக்காரர்களுக்கு தகப்பனை விட்டு நல்ல உணவு கிடைக்கும் பொழுது நானே தகப்பனை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நினைத்து புத்தி தெளிந்து அந்த மனம் திரும்பி அவன் தேவனண்டையில் அந்த அவனுடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது, நான் தகப்பனை பலத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் தவறு செய்தேன் என்று சொல்லி நான் மனம் திரும்பரை அறிக்கை செய்கிறான். அப்பொழுது தகப்பன் செய்த காரியத்தை பார்க்கிறோம். கொடுத்த கண்டு குட்டியை கொண்டு கண்டை அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட்டு கூடி வந்த பொழுது, தொடங்கின பொழுது அங்கே கீத வாக்கியங்களும் நடனம் இருந்தது, களிப்பும் இருந்தது. ஆனால் மூத்த குமாரன் வந்த பொழுது அவனுக்கு அதை பொறுக்கவில்லை. அவன் கோபமடைந்தான். அந்த இடத்திலே அவன் வீட்டுக்குள்ளே இருந்தவன் வெளியே இருக்கிற நிலைமையிலே இருக்கிறான். ஆனால் மனம் திரும்பினவன் தேவனண்டையில் வந்து அவனுடைய பிதாவினாலே கட்டி அணைக்கப்படுகிறான். தகப்பன் பார்த்து கொண்டே இருந்தார். வந்தவுடனே அனைத்து முத்தமிட்டான். ஆகவே எங்கள் தேவன் அப்பா பிதாவே இருக்கிறார், எங்கள் தகப்பனாய் இருக்கிறார். அந்த தகப்பனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பை நினைத்து பாவிகளாய், அக்கிரமக்காரனாய், தேவனுக்கு சத்துருக்களாய், துரோகிகளாய், பலவீனர்களாய் இருந்த எங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயக்காரர்களும் பாவிகளும் என்று சொல்லி அவர்களை வேதபாரரும் பரிசேயரும் முறுமுறுத்தப்படும். இயேசு ஆயக்காரர் பாவிகளுக்கு சிநேகிதராக இருந்தார். அவளுக்கு போதித்து அவரை தம்முடைய தம்பக்கமாக இழுப்பதற்கு அவர் இழந்து போதை தேடவும் ரட்சிக்கவே வந்தார். அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். இதனாலும் அவரை துதிக்க ஆரம்பிப்போம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம்.
பெரியவரே உம்மை போற்றுகிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, மறித்தேனோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே, இயேசுவே உம்மை நன்றியோடு இருக்கிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுவரை உதவி செய்த வினேசரே, இதுவரை தேவையை சந்தித்த யெகோவா ஈரே, சுகம் தந்த யெகோவா ராப்பா, பெறத்தந்த ஏசரா, சமாதானம் தந்த யெகோவா சாலோம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்லோரி, எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மெக்காவே, எங்களுக்கு நீதி நியாயம் தர யெகோவா சித்தேரு, இரக்கமுள்ள தேவனாகிய ஏலமனே, நீருள்ள தேவனாகிய ஏலமனே, ஏசாய் யெகோவா ராப்பா சுகந்தரே, ஏகத்தேல் வானத்தின் வாசலே, ஏல்பிராசின் தடைகளை நீக்குகிறவரே, யெகோவா யாசா ரட்சகராகிய கர்த்தாவே, யெகோவா ஓசேனி எங்களை உருவாக்குகிறவரே, யெகோவா சபையோர் சேனையின் கர்த்தாவே, எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவரே, தாவீதுக்காக யுத்தங்களை செய்தவரே, தாவீது போன இடமெல்லாம் அவனை பாதுகாத்தவரே, அவனோடு கூட இருந்தவரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன், அவர் துதியின் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல எக்காலத்திலும் உம்மை தோத்தரிப்போம். அப்பா, தாழ்விலும் உம்மை உயர்த்துவோம், வாழ்விலும் உம்மை உயர்த்துவோம். அப்பா, நோயிலும் உம்மை உயர்த்துவோம், சுகத்திலும் உம்மை உயர்த்துவோம். நீர் சுகம் தருகிற யெகோவா ராப்பா, உம்முடைய நாமம் அதிகாரி. அப்பாவுக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷம். தகப்பன் எங்களை எதிர்பார்த்து காத்திருந்து எங்களை அணைத்துக் கொண்டு தன்னுடைய பிள்ளையால் மாற்றி எங்களுக்கு மோதிரம் அணிந்து, அது மாத்திரமல்ல அவர் வீட்டினை கொண்டாட்டம் என்று செய்வார். அப்பாவுக்கு எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பாவுக்கு எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பாவுக்கு எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பாவுக்கு எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு வந்தார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு வந்தார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓ
பிரச்சனைகள், துரத்தி ஓடப்பட்ட நிலைகள். ஆனாலும் அவன் ஓரிடமெல்லாம் வானாந்திரத்தில் இருந்த பொழுது அவன் வசந்த பாடல் கர்த்தரை துதிக்கிறான். அது மாத்திரமில்லை, ராஜாவாக வந்த பொழுதும் அவனுடைய தேவனுடைய உடன்படிக்கை பற்றி வந்த பொழுது அவன் சணல் நிறுத்தி அந்த இடத்தை நடனமாடி கர்த்தரை கனம் பண்ணினான். ஆகவே நாங்கள் எந்த நிலையிலிருந்து எங்களை தேவன் தூக்கி எடுத்தார் என்பதை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே வியாதியோடு இருந்த தேவன் சந்தித்தார். வியாதியை என்னை மாற்றினார், தம்மை துதிக்கும்படியாக ஏற்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சந்தித்த நாளை கண்ணுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். பாவிகளாய், அக்கிரமக்காளாய், தேவனுக்கு சத்துருக்களாய், துரோகிகளாய் இருந்த எங்களை அப்பா தேடி வந்து எங்களை ரட்சித்தாரே, அவரை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவரை ஆராதிக்கொண்டும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று யோவானிலே தேவன் சொன்னார். அந்த தேவன் இன்னும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல். எல்லோரும் வாய்களை திறந்து நன்றாக படிங்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த பாடல். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, தேவ ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா,
பழுதந்தவரே, எங்களை பாதுகாத்தவரே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் தந்துவார். அவனிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவன் கடைக்குணமாயிருப்பேன் என்று சொன்னவரே, என்னும் அற்புதங்களை செய்கிறவரே, தாவீது போன இடமெல்லாம் அவனை பாதுகாத்தவரே, எலிசாவை சுற்றி அக்கினிமயமான ரதங்களோடு இருந்து பாதுகாத்தவரே, யோசுவாத்துக்கு விரோதமாய் அம்மோனியர் மோவாபியர் சேயின் மலை தேசத்தார் கூடி வந்த பொழுது யோசுவா உம்முடைய ஆலயத்துக்கு வந்து நோக்கி பார்த்த பொழுது தீக்கன் மூலம் இந்த யுத்தம் கத்தடி என்று சொல்லி அவனுக்காக பல காடி யுத்தம் பண்ணினவரே, ஜெயம் கொடுத்தவரே, இன்றும் ஜெயம் கொடுக்கிறவரே, யெகோவா சபையோர் எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவரே, எப்ராசின் தடைகளை நீக்கிறவரே, கடுசத்துரு வெள்ளம் போல வருகிற வேளையிலெல்லாம் அவனுக்கு எதிராக ஏற்படி ஏற்றுகிறவரே, அவனும் சீராவும் சிறையிலே கட்டப்பட்டவனு ஜெபம் பண்ணி துரித்தவனு சிறைச்சாலை கதவுகளை திறந்து விட்டவரே, எருசலேமை சுற்றி இருக்கிறவரே, எருசலேமை சுற்றி பர்வதங்கள் சூழ்ந்திருக்குமா போல கர்த்தரை நம்முடைய சுற்றி இருக்கிறவரே, நீர் சர்வ வல்லமையுள்ளவர், உம்முடைய நாமம் எல் ஷடாய், நீர் யெகோவா ராப்பா சுகம் கொடுக்கிறவர், உம்முடைய நாமம் யெகோவா சாலோம் சமாதானம் தருகிறவர், உம்முடைய நாமம் யெகோவா ஈரே தேவைகளை பார்த்து கொள்ளுகிறவர், உம்முடைய நாமம் எபினேசர் உதவி செய்கிறவர், உம்முடைய நாமம் எல்ரோயி எங்களை காண்கிறவர், ஆகாரின் கூக்குரலை கேட்டவரே, அன்னாளின் கண்ணீரை கண்டவரே, எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டு 15 வருடத்தை கூட்டிக் கொடுத்தவரே, இன்றும் ஜெபங்களுக்கு பதிலவரே, வியாதியஸ்தரை சுகமாக்கினவரே, நசனாய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் பிடிகளாகப்பட்டவரை விடுதலையாக்கினார். அப்போஸ்தலர் 10:38 இன்று அற்புதங்களை செய்கிறவரே, வியாதிகளை குணமாக்குங்கப்பா, யெகோவா ராப்பா சுகமாக்குங்க, அபிஷேகம் நுகங்களை முறிக்குமே, கட்டப்பட்டவர் விடுதலையாகட்டும் அப்பா, ஆவியானவரே பலமாய் இருங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரே, பிலிப்பு சமாரியா பட்டணத்திலே சென்று சுவிசேஷம் அறிவித்த பொழுது அந்த இடத்திலே சமாதானம் சந்தோஷம் உண்டானது என்று இருக்கிறபடி இந்த பட்டணத்திலே சந்தோஷம் சமாதானம் உண்டாகும்படியாய் ஒவ்வொருவரையும் ஆத்ம வாரத்தினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகல துதியும் கனமும் தரும்னு சொல்லி உற்சாகமாக கனங்களை தட்டி நம்ம பண்ணுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் பார்த்து இருக்கிறோம். ஆகவே அந்த ஒருவரையும் சமசாரம் கர்த்தர் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆகவே இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துவது மாலை வேளையில் உற்சாகமாக நாங்கள் இருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தில் வந்த பொழுது ஆகவே துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறது தேவன். ஆகவே பிரதர் மட்டும் துதிக்க அவர் துதிச்சுட்டு போயிடுவார். நாங்கள் இப்படியோ துதிக்காமலே இருப்போம். கர்த்தரை துதிக்கணும். நாங்கள் துதிக்க ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ஆகவே உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தரப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் துதிக்கணும். துதிக்கும் பொழுதுதான் ஆராதனையில் தேவன் அசைவாடுவார். ஆகவே வந்து ஒவ்வொருவரும் நாங்கள் துதி வரியை செலுத்தி நாங்கள் ஜெபத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவார். இப்பொழுது நாங்கள் சென்ற வாரங்களில் பிறந்த நாள் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆகவே கணேஷ்பரோட பிறந்த நாளாக 22 26 அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகணும். சபையாக வாங்கும் 22ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் இருந்தபடியாக நம்ம சபையாக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். பாசத்தை பொழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரை கூட அத்தாவே உங்களுடைய கண்ணிக்கு மாறாத கொள்ளை எந்த ஆண்டவருடைய அழுதாருடைய பாதாளங்களுடைய அப்பா இந்த சகோதரர்கள் ஆண்டவருக்கு எனக்கு ஒத்தாசைகள் சகோதரர்களுக்கு கண்களை ஏறெடுக்கிறே மானத்தை எனக்கு ஒத்தாசைகள் இஸ்ரவேலை காக்கிறது ஆண்டவரே எப்போக்கிலும் இடத்திலும் கூட இருந்து கத்தாவே வாகனத்தை ஓட்டும் பொழுது ஆண்டவரே கூட இருந்து பாதுகாப்பு நடத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய குடும்பமாக இருக்கிறோம். கத்தருடைய ஆசிரியருக்கு நீ காக்கிறது கத்தருடைய மூலத்தின் வழி கத்தருடைய மூலத்தின் வழி உணவாக்கி சமாதானம் ஆவேர் அன்பத்தில் நாங்கள் வந்திருக்கிறேன், உங்களுக்கு அறிய தெரிகிறேன். அடுத்த வாரம் உபவாச கூட்டம் இருக்கிறது. ஆகவே உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதாவது மே மாதத்துக்கான ப்ரோக்ராம்கள் கொடுக்கப்படும். மே மாதம் லீவு நாட்கள் வர்றபடினாலே 14ஆம் தேதி லீவு. ஆகவே அந்த நாட்களில் நாங்கள் ஃபெமிலியன் டெஸ்ட்டாக நாங்கள் செய்வது வழக்கம். ஆகவே கிரில் போட்டு இந்த வேளையில் கிரில் மட்டுமல்ல வேதாகம படிப்பும் உண்டு. ஒரு மணித்தியாலமும் சரி, நாங்கள் ஒரு சனிக்கிழமையும் நாங்கள் இங்கே கேட்க இருக்கிறோம் சுவிசேஷ கூட்டமாக செய்வதற்கு. அது இடம் கிடைத்த நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு அறிய தருவோம். ஆகவே உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். அது மட்டுமில்லை 14ஆம் தேதி லீவு நாள். அந்த நாள் ஒவ்வொரு இடமும் நாங்கள் கிரில் போடுறது வழக்கம். ஆகவே அந்த நாளில் பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் எங்களோடு இருப்பார். நாங்கள் விசுவாசிக்கிறோம் 5ஆம் தேதி ஃப்ளைட்டில் வார. ஆகவே எங்கள்கிட்ட 14ஆம் தேதியிலிருந்து 17 மட்டும் நிற்பார். அந்த ஞாயிறு மட்டும் நிற்பார். ஆகவே அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த நாட்களில் இங்கேயும் எங்களுக்கு இடம் கிடைத்தால் நாங்கள் இங்கும் கூட்டங்களை சுவிசேஷ கூட்டங்களை சனிக்கிழமை செய்யலாம் என்று எதிர்பார்க்குறோம். கத்தருக்கு சித்தமானால் அது நடக்கும். ஆகவே 14ஆம் தேதி லீவு நாள் கவனிச்சு கொள்ளுங்கள். ஆகவே எங்களுக்கு புரோக்கட்டாக வெள்ளிக்கிழமை நாங்கள் லீவ் எடுத்துருவோம். ஆனாலும் நாங்கள் வெள்ளிக்கிழமையும் இடம் கிடைத்தால் சில வேளையில் நாங்கள் செய்யலாம். ஆகவே அதுக்குரிய இது அடுத்த வாரம் உங்களுக்கு முழு விவரமும் உங்களுக்கு தரப்படும். சுவிசேஷ கூட்டம் அங்கே பக்ராக்கில் 14ஆம் தேதி நடக்கிறார். பாஸ்டர் வந்தோ வரையிலையோ அங்கே நடக்கும். ஆகவே அவர் அபுதாபி வந்தால் வர வேண்டும். ஆகவே நம்மோட கையில் எல்லாம் இருக்குது. ஆகவே வந்தால் சரி, கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களுக்காக ஜெபம் பண்ணி நாங்கள் உற்சாகமாக பலிகளை செலுத்துவோம், காணிக்கையை கொடுக்க போகிறோம். சிறிய வசனங்களை சொல்ல போகிறாங்க. இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேசங்களுக்காக இப்பொழுது சகோதரத்தை ஜெபம் பண்ணுவோம். சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா கண்டங்கள் ஒவ்வொரு ஜனங்களை கொடுத்தரும் எல்லா ஜனங்களும் அடிக்கப்பட்ட இஷ்டங்களாக இருக்கிறது. எல்லாருக்காலையும் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு பாடுபட்டு உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிறது. ஆட்டுக்குட்டி சொன்னது போல என்னுடைய பாவங்களையும் சுமந்திரப்பா அன்றைய நான் பூமியில் ஏற்றப்படும் பொழுது எல்லாரையும் அனுத்துக்கிற வார்த்தை இழுத்துக் கொள்கிறார். அமெரிக்காவுடைய ஜனங்கள் ரெட்டிப்பீராக, அன்றைய ஐரோப்பாவுடைய ஜனங்கள் ரெட்டிப்பீராக, அன்றைய ஆசியாவுடைய ஜனங்கள் ரெட்டிப்பீராக, ஆஸ்திரேலியாவுடைய ஜனங்கள் ரெட்டிப்பீராக, விசுவமான இலங்கை தேசத்தில் புத்திரரும் இலங்கை தேசத்தில் ராட்சியம் ஆளி கடந்தவர்களையே மண்டாகும். தேசத்தில் சமானத்தை கருதுவே தப்பிக்க பண்ணுவார் இல்லாமல் சிவனை கருத்துக் கொள்வது கட்டையை தேச உதாரணம் சொன்ன வார்த்தைப்படி ஆண்டைய தேசத்தை ரட்சிப்பீராக. கலகமில்லாத ஒழுக்குள்ள ஜீவனம் என்று ராஜா கதையுக்காக நினைச்சது கத்தாவே அன்புகுமார் திசையைக்காக ரட்சிப்பீராக. ஆண்டு அங்கிருக்கிற ஒரு ராணுவ வீரர்களை ரட்சிப்பீராக. அங்களுக்கு ஒரு குடிமக்கள் ரட்சிப்பீராக. விற்கிற ஆறாண்டு விபச்சாரம் வேசித்தன அற்புவல் சீர சினிமா போதைப்பு அடிமத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறாக. வாலிபுள்ள அற்புவலுக்கு சீரட்டுக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். இந்த அசுத்த ஆவியின் கிரியிலிருந்து விடுதலை ஆக்குகிறாக. சத்தியத்தை அறிவியல் சத்தியங்களை விடுதலையாக்குவன் செல்வரே. ஆண்டவரே கர்த்தரே ஆவியான விடுதலை உண்டு செல்வரே. கர்த்தாவே பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து
கண்டத்தில் ஆவியானே இறங்குவீராக எங்கள் தேசத்தின் மேலே. எங்கள் தேசத்தில் ஒரு மனதில் எழுத்தர் உண்டாகும் வரைக்கும் முன்பா இலங்கை தேசம் திரும்ப வேண்டுமாய் என்றாரும். அதற்கு தாய் இந்தியாவில் 145 கோடி மக்கள் வாழ்ந்த பெரும்பான்மையை வாழ்ந்த ஜனங்கள் ஆண்டரை ஒருவரும் கெட்டு போவதற்கு சித்தம் இல்லையப்பா. எல்லாருக்கும் ரத்தம் சிந்தினேன். ரத்தம் ஆண்டை இந்தியா மேல் ஆண்டை பாயவன்மை களவன்மை மண்டாரும் ஆண்டை நரேந்திர மோடியை ரட்சிப்பீராக. அங்குள்ள ஒவ்வொரு ஜனங்களை ரட்சிப்பீராக. ஆண்டை தலைவரை ரட்சிப்பீரா. அரசியல்வாதிகளை ரட்சிப்பீராக. ஒரு குடிமக்களை ரட்சிப்பீரா. ராணுவ வீரர்களை ரட்சிப்பீராக. லூக்கா 3:14 ஜனங்களுக்கு தீமை செய்யாவது பொய்யா குற்றஞ்சாட்டாக லஞ்சம் வாங்காவது தங்கள் சம்பளம் தோறும் எண்ணத்தோடு ராணுவங்கள் செயல்பட செல்வீராக. இந்தியாவில் எழுத்தருண்டா வேண்டும் என்றாலும் ஆண்டே பாவ அடிமைத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். விற்கிற ஆராய்ந்து விடுதலையாக்கு 5 மருத்துவ விடுதலையாக்குகிறார். ரட்சிப்பீராக. கதாவை நோக்கி பார்க்க எழுப்பி ஒரு ஊழியக்காரருக்காய் நன்றி சொல்றோம். மோகன் சிலாசனுக்காய் நன்றி சொல்றோம். ஃபாதர் வெல்பன்ஸுக்காய் நன்றி சொல்றோம். ஆசிரியர்களுக்காய் நன்றி சொல்றோம். பிரதர் சாலிபர்களுக்காய் நன்றி சொல்றோம். எழுப்பிய ஊழியக்காரனுமாய் தேசத்தை அசைக்கிறீர்கள். அதுக்காய் நன்றி சொல்றோம் அப்பா. நாங்கள் வாழ்நாள் ஐரோப்பா நாடுகளுக்காக ஜோமனம் இஸ்லமா ஜோமன் தேசத்துக்காக ஜோமனம். எங்கள் வாழ்ற தேசத்தில் ஆண்டை சமாளிக்கு உங்களுக்கு சமாளிகளை கொண்டு சொன்னவரே. தேசத்தை அழிக்காததை திறப்பிற்கு ஒரு மனுஷனை தேடுவேன் என்று சொன்னவரே. உடைய சமூகத்திலே திறப்பிலிருந்து நம்மளை நோக்கி கதறுவோம் அப்பா. கூப்பிடுவோம் ஆண்டவரே. கத்தாவை இறங்குவீராக. ஆண்டவரை விற்கிற ஆறாண்டு விடுதலை ஆக்குகிறார். அபச்சாரம் வேசித்தன் அற்போர் சிறுவர் சினிமா போதைகள் அனுபவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். எத்தனையோ வாலிபர் அற்போருக்கு அடிமையா இருக்கிறார். சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறார். சினிமாவுக்கு அடிமையா இருக்கிறார். போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறார். அன்றைதான் அவருடைய உடல் சரீரம் ஆண்டை சீரழிந்து போகிறது. தங்கள் வாழ்க்கையை இழக்கிறார்கள் அப்பா. ஆண்டரை பிசாசுக்கு திட்டம் கொல்லும் அடிக்கும் வராண்டி வேறொன்றுக்கு வராண்டு நீருக்கு வழி நீரோ ஜீவன் கொடுக்க வந்திருப்பா. எல்லாரும் பரிவுடைய வந்திருப்பா. அந்த நாடு ஜனங்களை ரட்சிப்பீரால். நான் பூமியில ஏற்றப்படும் போது எல்லாரையும் பக்கமாக இழுத்துக்கொள்கிறாள். பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பீர்கள். நீதியில் அல்லப்பா. இப்படி இறக்கத்தை நம்பி நோய் கூப்பிடும் இடத்து திரளான மீட்பு மன்னிப்பு இறக்க மனநிலைக்கு மனம் ரட்சிப்பீராக. அவர்கள் ஆண்டை இந்த வழியை எருசலேமுக்காக ஜெபம் இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்றோம். எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லி ஒரு ஆண்டவருடைய சுபமும் ஆண்டவரை கர்த்தாவின் அரங்கத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதான்னு சொல்லி வாக்கு தந்ததுக்காக நன்றி சொல்றோம்ப்பா. யாரெல்லாம் இஸ்ரவேலுக்காக வேண்டுதல் செய்த அவருடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் இருக்கும்னு சொல்ல வாக்கு தத்தம் நிறைவேற போறதுக்காக நன்றி சொல்றோம்ப்பா. இந்த வேலையை நோக்கி பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிப்பீராக. ஓடிதன் குஞ்சுகளை கூட்டி கேட்கலாம் போல எத்தனை முன்னெடுத்து வந்து நமக்கு மனதில்லாமல் போறது அழுதுப்பா. கண்ணீர் விட்டு அன்றைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இஸ்ரவேலை ரட்சிப்பீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதித்து பிரியவன் சொல்லபடி அங்கள் சபையாராய் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக் கொள்வீராக. முகத்தை பிரகாசிக்கும்படி கிருபையாக இருப்பீராக. முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டுவீராக. இவளைய பாக்னா சபை சுவேசா சபையா புத்திர என் சபையை நான் கட்டுவேன். பாரத்தின் வாசல் மேற்கொள்வன் செல்வரே. எஸ்யா 60 சின்னவன் 1000 சிறியவன் பலத்தை ஆகியமாவான். கர்த்தராய் நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் தேவன் செல்வன். எசேக்கியேல் 36 இஸ்ரவேலை நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி நீங்கள் என்னிடம் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷனை மந்திரங்களும் பிறந்த வார்த்தைப்படி இந்த கதைகள் எல்லாம் ஜனங்களால் நிரம்ப செய்கிறார். ரட்சிக்கப்பட்ட கத்தை அண்ணன் சேர்த்துக் கொண்டார். பேரில் பிரசங்கம் பண்ண 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றைய பவுலின் கையில் நான் அர்த்தங்கள் நடந்த இந்த இடத்தில் அர்த்தங்கள் நடக்க வேண்டுமாய் ரட்சிக்கோள் பெருக வேண்டுமாய் துதிக்கோள் பெருக வேண்டுமாய் என்றார். தேசத்தில் அசைவுண்டாக வேண்டுமாய் என்றார். ஆசிரியத்தை காத்துக் கொள்கிறார். முகத்தை பிரகாசிப்பீராக. முகத்தை பிரசனமாக்கி சமாதத்தை கட்டுகிறார். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உச்சாமை கொடுப்படி ஜெபமுடன் கர்த்தாவே உச்சாமை கொடுக்கிறது திருப்பதியவர்கள் சொன்னபடி உச்சாமானதோடு நான் கிடக்கும் முன்னோத்திருக்கிறோம். உங்களை உங்களுக்கு காணிக்கிறோம் நேரிங்க. இப்பொழுது இந்த சிறிய உடைய வசனங்களை சொல்ல பரிசுத்தானை உதவி செய்யுங்க. உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வசனங்களை கேட்போம். Be joyful always. I am the breath of life. நான் மோதியோடு இன்னொரு உணவு இருக்கிறேன். நான் அனைத்து விளைவுகளை கைவிடுவதும். ஆமாம், கரங்களை தட்டுவோம். என்னை நடத்திடும் தேவா ஒவ்வொரு நாளும் உம் கரத்தால் என்னை நடத்திடும் தேவா ஒவ்வொரு நாளும் உம் கரத்தால் உம்மை பிரிந்து நான் எங்கு போவேன் நித்திய ஜீவன்
மூத்தவரே போராட்டமான உலகினிலே போராடி ஜெயம் பெற போராட்டமான உலகினிலே போராடி ஜெயம் பெற உன்னை நடத்திடும் தேவா ஒவ்வொரு நாளும் உம் கரத்தால் உன்னை நடத்திடும் தேவா ஒவ்வொரு நாளும் உம் கரத்தால் உம்மை பிரிக்கும் பாவங்களை கொள்ள தேவா பலன் தாருமே உம்மை பிரிக்கும் பாவங்களை கொள்ள தேவா பலன் தாருமே போராட்டமான உலகிலே போராடி ஜெயம் பெற போராட்டமான உலகினிலே போராடி ஜெயம் பெற என்னை நடத்திடும் தேவா நாளும் உம் கரத்தால் சிறகு உடைந்த பறவை நடக்கின்றேன் சிறகு உடைந்த பறவை போல் நடக்கின்றேன் தாங்குமையா உம் கிருபையால் தாங்குமையா உம் பலத்தினால் தாங்குமையா உம் கிருபையால் தாங்குமையா உம் என்னை நடத்திடும் நாளும் உம் கரத்தால் என்னை நடத்திடும் ஒவ்வொரு நாளும் உம் கரத்தால் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. இந்த மாலை ஆராதனைக்காக வந்து நன்றி செலுத்துகிறோம். யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்திலே இருக்கிறது சொன்னது போல ஆண்டவரே, நாம் ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டு. நீங்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியேனே வந்திருக்கிற ஒருவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடும்படியாய் வேதவசனம் சொல்கிறது. எனவே இன்றைக்கு நல்ல ஒரு போராட்டம், நல்ல போராட்டம் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது. போராடித்தான் நாங்கள் ஜெயம் பெறணும். ஒரு காரியத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நாங்கள் எதிர்த்து போராடித்தான் எங்களுக்கு வெற்றியை காண வேண்டும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த போராட்டம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் நமக்கு வருகிற பலவிதமான வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து அதை ஜெயித்து நாங்கள் பரலோகத்துக்கு போகும் வரை இந்த உலகத்திலே விசுவாச வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எனவே போராடி நாங்கள் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்கிறபடினாலே அது எப்படிப்பட்ட போராட்டங்கள் எப்படி வருகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமாயிருந்தால் நமக்கு உலகத்திலே வருகிற போராட்டங்களை எங்களுடைய மாம்ச பலத்தினாலே நாங்கள் மேற்கொள்ள முடியாது. மாறாக நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனாக இருக்கின்ற பவுல் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். எனவே அதிலே நாங்கள் தேவ பலத்தினால் பரிசுத்தாவினால் நாங்கள் நிறைந்து உலகத்திலே இருக்கிறதான போராட்டங்கள். அப்ப நம்முடைய போராட்டங்கள்
ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக காணப்படுகிறது. மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல, ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டம் பல விதத்திலே இருக்கிறது. அவைகளை நாங்கள் மேற்கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு பலனை தரும்படியாய் நாங்கள் செபிக்க போகிறோம். போராட்டங்களை கண்டு நாங்கள் சுற்று போகக்கூடாது. போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை அறிந்து அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே இந்த நாளில் முதலாவது நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த போராட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், எபேசியர், அதாவது நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் என்று சொல்ல வேதம் சொல்ல எபேசியர் 6:12 வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா, நமக்கு போராட்டம் உண்டு. 11வது வசனம் சொல்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த உலகத்திலே, அதாவது ஆவிக்குரிய போராட்டத்துக்கு எப்படி ஒரு இராணுவ வீரனுக்கு அதாவது சர்வாயுத வர்க்கங்கள் அவசியமோ, அதே போல நாங்கள் விசுவாசிகளாகிய எங்களுக்கு தீங்கினால் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. தீங்கினாலே அவைகளை நாங்கள் எதிர்த்து நிற்க சகலத்தையும் செய்து முடிக்க திராணியுள்ளாய் நீக்கும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மாற்று விஷத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சி கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னி ஆசிரியங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் இருங்கள். லட்சியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப இவைகள் நமக்கு சர்வாயுத வர்க்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த போராட்டங்கள் ஆவிக்குரிய பொல்லாங்க என்றால் சாத்தான் அக்கினி அம்புகளை நமக்கு விரோதமாக எய்து கொண்டிருப்பானா. எனவே அவைகளை நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிசாசை வெல்லுவதற்கேற்ற எல்லா விதமான இதையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இவைகளை நாங்கள் விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப போராட்டங்கள் நமக்கு வரும் பொழுது நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இது பொல்லாத அந்தகார கிரியைகள் மூலமாக மாம்சத்தோடு மனிதர்களோடு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே வருகிற பிரச்சனைகள் எல்லாம் எங்களுடைய எதிரி பிசாசானவன், அவன் கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகையிலேடி சொல்லி திரிகிறான். எனவே நாங்கள், அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இந்த ஆவிக்குரிய போராட்டங்களை நாங்கள் எதிர்த்து மேற்கொள்வதற்கு நமக்கு தேவ வல்லமை அவசியம், பரிசுத்த ஆவியின் வல்லமை அவசியம். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது மாத்திரம் இந்த போராட்டங்களை நாங்கள் ஜெயம் பெற முடியும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட்டு ஜெபத்திலே தரித்திருக்காமல் நாங்கள் மாம்சத்திலே நடந்து கொண்டிருந்தால் நாங்கள் இந்த போராட்டங்களை நாங்கள் ஜெயிக்க முடியாது. எனவே தேவ வல்லமையை தெரிந்துக் கொள்வோம், பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நிரப்பப்படுவோம். இந்த அந்தகார லோகாதிபதிகள் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா விதமான போராட்டங்களும் இருந்து நாங்கள் மேற்கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதற்கு விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே விசுவாசம் அதாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விசை நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக நாங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. யூதா 3:1 வாசிப்போம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. நாங்களுக்கு விசுவாசத்திற்காக இந்த வாழ்க்கையிலே வருகிற அப்படின்னா தேவனை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வழியிலே நடக்காதபடிக்கு என்ன இடையூறு வந்தாலும் நாங்கள் அதற்கு எதிர்த்து போராடித்தான் நாங்கள் வர வேண்டும். பாருங்கள், பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கலாம், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. ஆனால் தேவனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, அதாவது விசுவாசத்துக்காக நாங்கள் பலவித போராட்டங்களை நாங்கள் போராடி வந்திருந்தால்
ஆனால் அந்த விசுவாசத்தை நாங்கள் போராடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மனிதகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பார் என்று சொல்லப்படுகிறது. விசுவாச துரோகம் முன்பு நேரிடும் என்று வேதம் சொல்கிறது. எனவே அநேகர் அதாவது தேவனை மறுதலித்து இந்த நாட்களிலே கடைசி காலத்திலே பின்வாங்கி போய் பலவிதமான அதாவது துரு உபதேசங்களை கேட்டு ஜனங்கள் குழம்பி விசுவாசத்தை விட்டு வழுவி உலகத்தின் மேல் ஆசை வைத்து பணத்தின் மேல் ஆசை வைத்து அவர்கள் தேவனை விட்டு தூரம் போய்கொண்டு இருக்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், அதை நாங்கள் தைரியமாய் அதற்காக நாங்கள் போராட வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், போராட்டங்கள் எப்படி வருகிறது என்று சொன்னால், பலவிதமான பாவ சோதனைகளை சாத்தானங்களுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அது நமக்கு ஒரு போராட்டமாக இருக்கிறது. அடுத்தது பலவிதமான அழுத்தங்கள் பாரங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து போடும் பொழுது அந்த பாவங்களும் பாரங்களும் நமக்கு அதாவது விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு போராட்டமாக காணப்படுகிறது. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த ஓட்ட பந்தயத்தை நாங்கள் ஓடி முடிக்கணும், உடையிலே நிறுத்தக்கூடாது. எனவே நாங்கள் தேவன் எங்களுக்கு விசுவாசத்தை தொடக்கி இருக்கிறார். அந்த விசுவாசத்தை தொடக்கி வந்தவர் அவர்தான் முடிவுக்கு கொண்டு வருவார். இந்த உலகத்திலே நாங்கள் போராடி இவைகளெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயரிலே இயேசுவை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 12 நாங்கள் வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். அல்லது நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும். அது பாவங்கள் ஒரு பக்கம், பாரங்கள் ஒரு பக்கம் வரும். இவைகள் உதறி தள்ளிவிட்டு நாங்கள் ஓட வேண்டும். அப்ப இவைகள் பாவங்கள் ஒரு பக்கம் நம்மை நெருக்குகிறது, பாரங்கள் ஒரு பக்கம் நெருக்குகிறது. இவைகளை நாங்கள் என்ன செய்யணும்னா தள்ளிவிட்டு, உதறி தள்ளிவிட்டு நாங்கள் என்ன செய்யணுமா, இயேசு எங்களுக்கு விசுவாசத்தை தொடங்கினவர், அவர் மீது எங்களுடைய கண்களை பதிய வைத்து அவரை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் ஓடி முடித்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆனால் பாவமும் பாரமும் நம்மை அழுத்தாதபடி நாங்கள் உதறி தள்ளிவிட்டு எங்களுக்கு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் ஓடி நாங்கள் முடிக்க வேண்டும். இடையிலே நாங்கள் நிறுத்தக்கூடாது. எனவே பாவங்கள் பாரங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இவைகளை உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும். அடுத்தது ஓட்டப்பந்தயம் ஓடினால் இந்த ஒரு உலக பிரகாரமான ஒரு பந்தய போட்டிக்கு போராடுகிறவர்கள் அவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். நாங்களும் அப்படித்தான். அவர்கள் உலக பிரகாரமான கிரீடத்தை, அழிவான கிரீடத்தை பெறுவதற்காக அப்படியான அதாவது காரியங்களை முயற்சிக்கிறார்கள். நாங்கள் அழியாத கிரீடத்தை பெறும்படிக்கு நாங்கள் இவ்வளவாய் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கோம் என்று பவுல் சொல்லுகிறார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:24-25 வாசிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு உலகத்திலே பாருங்கள், விளையாட்டு போட்டிகளிலே ஓடி வெற்றி பெற வேண்டும் என்று எவ்வளவோ கட்டுப்பாடாக இருந்து அவர்கள் பயிற்சி பெற்று அந்த ஒழுங்கை கடைபிடித்து அவர் ஓடுகிறார்கள். ஆனால் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நாங்கள் இச்சை அடக்கம் நமக்கு அவசியம். அதாவது ஒரு கட்டுப்பாடு, இச்சை அடக்கம் நமக்கு அவசியம், ஒழுங்கு நமக்கு அவசியம். இப்படித்தான் ஆண்டவருடைய இதிலே ஓட வேண்டும் என்றால் அந்த இதிலே நாங்கள் ஓட வேண்டும். அப்படித்தான் ஓடி நாங்கள் இந்த அழிவில்லாத கிரீடத்தை நாங்கள் பெறுவதற்கு நாங்கள் இந்த உலகத்திலே போராட்டங்களை போராடி ஒரு விளையாட்டு வீரன் எப்படி தனக்கு வருகிற இதிலே வருகிற போராட்டங்களை இதண்டுவதற்காக பலவிதமான பிரயாசங்களை பட்டுத்தான் இந்த இலக்கை அடைகிறது போல நாங்கள் விசுவாச வாழ்க்கையிலே அழியாத கிரீடத்தை பெறுவதற்கு நமக்கு வருகிற போராட்டங்களிலே நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒழுங்கின்படி ஓட நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற விளையாட்டு வீரர்களே எப்படி செய்கிறார்கள் என்றால் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு அவர்கள் எப்படி செய்கிறார்
நாங்கள் அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். பவுல் சொல்லுகிறார் அதாவது மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று இந்த கீழ்வரும் வசனங்களிலே சொல்லுகிறார். ஆகாயத்தில் அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லுகிறார். எனவே நமக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும், நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தை நாங்கள் இயேசுக்காக அவர் மேல் கண்களை பதிய வைத்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு வருகிற போராட்டங்களை நாங்கள் எதிர்கொண்டு ஓடி முடிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்தது உலகம் பொல்லாதக்குள்ளே இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது என்ன? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதை ரோமர் 12:1-2 வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் உலகத்தோடு ஒத்து வாழலாம் என்று நாங்கள் அதாவது உலகத்திலே ஒத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே எங்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் வரும் பொழுது நாங்கள் எதிர்த்து போராடித்தான் அந்த வெற்றி பெற வேண்டும். அப்போ இந்த உலகம் எங்களை அதாவது பலவிதமான காரியங்களுக்கு எங்களுக்கு இழுக்கிறது. உலகத்தோடு ஒத்து வாழாமல் நாங்கள் தேவனுடைய நன்மை என்ன, அவருக்கு பிரியம் என்ன, அவருக்கு பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு நாங்கள் எப்படி அறிய முடியும்? எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாக வேண்டும். அப்போ மனம் புதிதாக வேண்டும். அப்போ நாங்கள் எப்படி மனம் புதிதாகும்? சரீரங்களை ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை செலுத்தும் பொழுது நம்முடைய மனம் புதிதாகி நாங்கள் தேவனுடைய நன்மை என்ன, அவருடைய பிரியம் என்ன, அவருடைய சித்தம் என்ன நாங்கள் அறிந்து கொள்வோம். எனவே உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் தரித்து நாங்கள் வாழக்கூடாது. மாறாக தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ண சித்தம் என்பதை நாங்கள் அறியக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் பாருங்கள், இறுதியாக போராட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. அப்போ உலகத்திலே பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்கள் இணங்க கண்டு கொள்ள வேண்டும். பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்வது. அடுத்தது பிசாசுக்கு இடக்கூடாதுங்கள் என்றும் சொல்லப்படுது. இப்போ பிசாசு எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையிலே அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நாம் இடம் கொடுத்தால் அவன் செயல்பட முடியும். எப்படி நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் என்றால் எபேசியரில் நாங்கள் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 26-28 வாசிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்ப பாருங்கள், எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம்? கோபப்படும் பொழுது நாங்கள் அந்த கோபம் பாவமாக மாற நாங்கள் இடம் கொடுக்காமல் அந்த சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக, அப்போ ஒரு நாள் முடிவதற்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கோபத்திலிருந்து விடுபட்டு யாரோடு நாங்கள் கோபப்பட்டோமோ அவரோடு நாங்கள் ஒப்புரவாக்கி சமாதானமாய் நாங்கள் படுக்கைக்கு கடந்து சென்றால் பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அதே கோபத்தோடு நாங்கள் படுக்கைக்கு கடந்து சென்றால் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அவன் தவறான தகவல்களை எங்களுடைய மைண்டிலே போல இதண்டி இந்த கோபத்தை கசப்பாக மாற்றுவான் எங்களுக்குள்ளே. அப்ப கசப்பு, அந்த சகல விதமான கசப்பு, கோபம், துர்க்குணம் எல்லாம் எங்களை விட்டு நீங்க கடந்து ஒருவருக்கொருவர் தயவாக மனதுருக்கமாக மன்னிங்கள் என்று இந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தவறு கோபப்படுவது வந்தால் அது பாவம் இல்லை. ஆனால் எப்படி கோபம் பாவமாய் மாறுகிறது என்று சொன்னால் நாங்கள் யாரோடு கோபப்பட்டோமோ அவர்களோடு ஒப்புரவாகி அவர்களை மன்னித்து அந்த ஒப்புரவாகுதல் வராத நேரத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அவன் எங்களுக்குள்ளே பலவிதமான தேவையற்ற எரிச்சல்களை தூண்டி, இன்னும் பிரச்சனைகளை தூண்டி, இன்னுமாக நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது அவன் இடம் பிடித்து விடுகிறான். எனவே நாங்கள் இந்த போராட்டங்களை இனம் கண்டு நாங்கள் அவனுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இதிலே நாங்கள் ஜெயம் பெற முடியும். அப்போ இந்த தந்திரங்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களை நாங்கள் இனம் கண்டு கொண்டால் தான் அதற்கு எதிர்த்து நிற்க முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இவைகள் எல்லாம் போராட்டம் என்றது நம்முடைய வாழ்க்கையிலே
அந்தகார லோகாதிபதிகளோடு இருக்கிறது. நமக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக நாங்கள் தைரியமாய் போராட வேண்டும். நமக்கு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தை நெருங்கி வரும் பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நாங்கள் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்கிறார், போராட்டத்திலே போராடுகிறவர்கள் எவ்வளவு இச்சி அடக்கமாக இருக்க வேண்டும், அதே போல நாங்கள் அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு இச்சி அடக்கம் உள்ளவர்களாக, ஓட்டத்தை ஒழுங்கின்படி ஓடி முடிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது, உலகத்துக்கு ஒத்த விவசம் தரிக்கக்கூடாது. தேவனுடைய நன்மை என்ன, அவருக்கு பிரியம் என்ன, அவருக்கு பரிபூர்ண சித்தம் என்ன நாங்கள் அறிந்து, அதாவது நாங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாங்கள் இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களுக்கு நாங்கள் அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காமல் முடியாமல் விசுவாசத்தை விட்டு வழியை போகிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்த பொழுது நாங்கள் அதை சோர்ந்து போகக்கூடாது. ஜபிக்க ஆரம்பித்தால் பிசாசு தடைகளை கொண்டு வருவான். அதோடு நமக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். நாங்கள் தீர்மானம் எடுப்போம், நாங்கள் அனுதினமும் ஜபிக்க வேண்டும் என்று. ஆனால் அதிலே நமக்கு போராட்டங்கள் வரும். அப்போ அந்த போராட்டங்களை வந்த உடனே அநேகர் என்ன செய்வார்கள், சோர்ந்து போய் ஜெபிக்கிறதை தான் நிறுத்துவார்களே தவிர போராடி அதை மேற்கொண்டு தொடர்ந்து ஜெயிப்போம் என்று முன்னெடுத்து செல்ல மாட்டார்கள். சபைக்கு போக வழிகிட்டாலே பல விதமான போராட்டங்கள் நமக்கு வரும். அதனாலே நாங்கள் சோர்ந்து போய் சபைக்கு போனாலே எங்களுக்கு பிரச்சனை வருகிறது என்று சொல்லக்கூடாது. தேவன் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. பிரச்சனையை கொண்டு வருவன் சாத்தான். நாங்கள் தவறான எண்ணம் கொண்டு நாங்கள் அநேகர் சொல்வார்கள், பாஸ்டர் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் எங்களுக்கு பிரச்சனை கூடுது, அதனால நாங்கள் ஜெபிக்கிறதை நிறுத்தி விட்டோம். அப்படி ஒன்னாலும் செய்யக்கூடாது. நாங்கள் ஜெபித்தால் அதை தொடர்ந்தும் நாங்கள் செய்ய வேண்டும். இந்த தடைகளை போராட்டங்களை கொண்டு வருவன் சாத்தான். ஆராதனைக்கு போக ஒழிந்தாலே பிரச்சனை என்றால், போராட்டம் என்றால் அதை நாங்கள் நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து அந்த போராடி நாங்கள் அதில் ஜெயித்து நாங்கள் தேவ சமூகத்துக்கு கடந்து வருவோம். அடுத்தது என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்காமல் இருக்கக்கூடாது. இயேசுவை பற்றி சொல்ல வழிகிட்டால் எங்களுக்கு பிரச்சனை, அது ஒரு போராட்டமாக இருக்குது என்று சொன்னால் நாங்கள் அதை நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து நாங்கள் அதை மேற்கொண்டு நாங்கள் ஆண்டவரை குறித்து அறிவிக்க பிசாசு கொஞ்ச நாடுகளை பார்த்துட்டு திருப்பி அவன் எங்களுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்க மாட்டான். எங்களோடு மோத முடியாது. இயேசுவோடு பிசாசு மோத முடியுமா? யோசித்து பாருங்க. எத்தனையோ சோதித்து பார்த்தான், அவர் அப்பாவையோ சாத்தானே என்று பிசாசை மேற்கொண்டான். எனவே உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் ஜெயந்தான். எனவே என்ன போராட்டம் வந்தாலும் என்னதான் வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து ஓடுவோம், ஆண்டவருக்காக ஓடுவோம். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம். இயேசுவே நாங்கள் பின்பற்றுவோம். எனக்கு கொடுத்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வேன். அது வெளியேற பெற்ற விசுவாசம், ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாங்கள் ஒரு நாளும் தொலைக்க கூடாது. எனவே விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். பவுல் தன்னுடைய இறுதி காலத்திலே அவர் இப்படியான அறிக்கை செய்கிறார். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக இயேசுவின் வருகையை எதிர்பார்த்திருக்கிற யாவருக்கும் அவர் தருவார். அதிலே நாங்களும் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அப்பதான் நாங்கள் இந்த நீதியின் கிரீடத்தை பெற முடியும். அதாவது நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய தேவன் அந்த நாளிலே நமக்கு அதை தருவார் என்று பவுல் சொல்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் தந்தருள்வார் என்று சொல்லப்படுகிறது. எனவே தேவன் நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாச வாழ்க்கையிலே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. அப்போ போராடுவதற்கு நமக்கு விசுவாசம் எவ்வளவு முக்கியம். விசுவாசம் இருந்தால்தான் நாங்கள் போராட முடியும். அவிசுவாசத்தோடு போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாது. எல்லாவற்றுக்கும் விசுவாசம் தான். விசுவாசம் என்னும் கேடகம். அப்ப இதைத்தான் நாங்கள் கரத்திலே பிடிக்கணும். அடுத்தது ஆவியின் வசனம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வேத வசனம் நமக்கு தெரியாவிட்டால் விசுவாசங்களை வஞ்சிப்பான். எனவே வேத வசனத்திலே அறிவு நமக்கு இருக்க வேண்டும்.
சாத்தான் வசனத்தை வைத்துத்தான் இயேசுவை சோதித்தான். தாழ குதியும் என்று சொன்னார். இயேசு சொன்னார், தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி. இப்படி தொடர்ந்து சொல்லும் பொழுது இறுதியாக பிசாசுக்கு இடம் கொடுக்கவே இல்லை இயேசு. அப்பாலேவோ சாத்தானே என்று பிசாசை மேற்கொண்டார். அதே போல பிசாசு பல விதத்திலே வருவான். ஒளியின் தூதனை போல இருக்கிறான். நாங்கள் நினைப்போம் பிசாசு ஒரு பயங்கரமான ரூபத்திலே வருவான். பிசாசு பல விதத்திலே வருவான். அவன் தந்திரக்காரன், அவன் ஒளியின் தூதனை கிடைத்தவன். எனவே நம்மை வஞ்சிப்பதற்கு பல வழிகளிலே பிசாசு நம்மை நெருங்கி வரலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை நாங்கள் போராடி ஜெயித்து காத்துக்கொள்ள வேண்டும். இந்த போராடி ஜெயித்து நமக்கு நெருங்கிற பாவங்கள், பாவ சோதனைகளை கொண்டு வருவான். பலவிதமான பாரங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து பிரச்சனைகளை நமக்கு அதிகரிக்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து போய் விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் ஜெயம் கொள்ள முடியாதபடி இருக்க நமக்கு இடம் கொடுக்காத வண்ணம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இவைகளை ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கும் பொழுது இது எந்த இடத்திலே இருந்து இந்த பிரச்சனை வருகிறது, இது எங்களுக்கு மனிதர்களோடு போராட்டம் இல்லை, ஆனால் சத்துரு மனிதர்கள் மூலமாக எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் என்று ஆவியிலே, அதாவது போராடி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதாவது ஜெபத்திலே போராடி சில காரியங்களுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்கும் பொழுது அந்த தடைகள் நீங்கும். எனவே நமக்கு ஒரு ஜெயத்தை தேவன் கண்டெடுக்கிறார். எனவே போராட்டம் உள்ள வாழ்க்கை தான், ஆனால் அது ஒரு நல்ல போராட்டம். அந்த போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்வர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நாளிலே இருந்து கொள்வோம். எனவே நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே பவுலை போல நாமும் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கிறது. இந்த போராட்டங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னெடுத்து விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். எனவே நாங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் எப்படியெல்லாம் பாடுகள் வேதனைகளை பொறுமையாக சகித்தார், அவர் பிதாவின் சித்தத்தை எப்படி நிறைவேற்றினார், அவர் முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்து நடந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் போராடி ஜெயம்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டமே, அது நல்லதொரு போராட்டமே என்று சொல்லி நாங்கள் ஒரு பாடலை நாங்கள் பாடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரமில்லோ நாங்கள் துதித்துக் கொண்டிருப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் யாரிடத்திலே நாங்கள் போவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்திலே தான் உண்டு கர்த்தாவே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே வருகிற போராட்டங்கள் இருந்து, நீரை எங்களுக்கு உபத்திரவங்கள் போராட்டங்கள் இருந்து எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. 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 பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதே. போராடி
தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. இனிய மகனே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இனிய மகனே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்ல ஒரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்த, ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. எதிர்த்து போராடி வெற்றி வருவதற்கு பரிசுத்த ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே நம்முடைய பலனை தருவாராக. தேவனே, உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஒருவரை நிரப்பும். நம்முடைய போராயுத மாம்சத்துக்கு ஏதுவாயாக அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி உடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினால் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை கண்டு தோன்று போகாமல் எதிர்த்து போராடி வெற்றி பெற கர்த்தாவே தைரியம், ஆண்டவரே ஞானம் ஒவ்வொருவருக்கும் கண்டறிபடியாக செபிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசம் குறைந்து போகாத வண்ணம் ஆண்டவரே ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட்டத்திற்காக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பலனை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே நீர் வரும்பொழுது ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தாவே போராடி ஜெயம் பெற நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே. ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். தேவனடியாக சொல்லி நாங்கள் பாடி அவன் நல்ல போராட்டத்தை போராடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். தேவனுடைய நாமத்தை ஏற்றுவோம். ஹல்லேலூயா. போராடும் பாடுகள் நம் வாழ்வில் வந்தா சொந்திடவே வேண்டாம். உலகத்தை ஏய்ப்பவர் நம்முடன் இருக்கை ஜெயம் 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 நமக்கிலே. போராடும் பாடுகள் நம் வாழ்வில் வந்தா சொந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் கைகளை உயர்த்தி ஆராதிக்க பெரும் வெற்றியை தந்திடுவார். ஆமென். கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதிக்க பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில்
சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் போராட்டம் பாடு நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். போராட்டம் போராட்டம் பாடு நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் சந்தோஷம். பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். உற்சாகமாக நாங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவன் பெரிய கிருபைகள் தருவார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். எல்லோரும் நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நல்ல போராட்டத்தை போராடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், நீதியின் கிரீடத்துக்காக நாங்கள் பிரயாசப்படுவோம். நன்றி செலுத்துவோம். நன்றியோடுமே துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றியோடுமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனை சுதந்திரமானது உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே எல்லாம் உம்மாலே கூடும் ராஜா. நீ பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடுங்குழல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடுங்குழல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உயிர்த்து உயிர்த்தீரையா, மரணத்தை நீத்தீரையா, மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை நீத்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, மறுமணம் வருவீரையா. உன்னாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுமையா. உன்னாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுமையா. உன்வேர கைவிட்டினார், நோய்கள் மறைமையா. உன்வேர கைவிட்டினார், நோய்கள் மறைமையா. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும், மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது 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 ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவால் கூடாதது
கூடாதது ஒன்றுமில்லை. ஆமே பாதையும் தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலலா 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 கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் நம்பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம்பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். கூடாரத்தை அணிகாது மகனே, பொல்லாப்பு பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலலா 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 நன்றி என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா இரக்கமும் கிருபை என்ற பரலோக பிதாவின் நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவர் ஒன்று கூடி வரை கிருபை செய்தீங்க. வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவ சமாதானம் கடந்து விட முடியாது சொல்லிக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் கூட இந்த வழிநடத்தை ஆண்டவரே. பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே வாழ்ந்த தேவன் இந்த நாட்களிலும் ஆண்டவர் சமாதானத்தை கொடும். ஆண்டவரே உடைய வருகைக்காக காத்திருக்க கிருபை கொடும். தேவனுடைய சமாதானங்களுடைய ஆளுகை செய்யட்டும். ஆண்டவர் தாமே கூட இருந்து வரும் பொழுது கூட இருந்து போகும் பொழுது கூட மறுமுறை இந்த இடத்துல கூடி வர கிருபை செய்யும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரின் சகல விவகாரங்களை மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய விடாத அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் நம்ம கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.